ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ்கேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சாதம். ஈஸியான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபிங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இதை அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை இப்போ நல்லா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. வெறும் தேங்காய் பால் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ க்ளீனாக நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் கீயும் நல்லா சூடான பிறகு அங்கே பலாவெலை, பட்டை, கிராம்பு, கஸ்தூரி மெத்தி, சோம்புலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சு வருது. இப்போ நம்ம ஸ்லைஸா வெட்டி வச்சுக்கிட்ட ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனாக சாப் பண்ணியிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன லைக் ஃபைனாக ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதக்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சால்ட் ஆட் பண்ணி வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். ஸோ அதனால தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு அந்த ஸ்மெல் எல்லாம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் தேங்காய் பாலுக்கு. தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா தலை இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் கருகாது. ஸோ நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன். அரிசி தண்ணி 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி வேணும். ஸோ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்துச்சு, தேங்காய் பால் வந்துச்சு எனக்கு. அதோட நான் நார்மல் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணியாக எடுத்துக்கிறேன். தேங்காய் பாலோட தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா வதங்கி பிரிஞ்சிருக்கிறதுக்கு எண்ணெய் பிரிஞ்சிற ஸ்டேஜை பார்த்து நம்ம அளவு எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணுறேன். நல்லா இது கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் கழுவி வச்சிருக்க அரிசியை தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அரிசி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். அதோட டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஈஸியான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து குக்கர் மூடிடலாம். லாக் பண்ணிட்டு நம்ம விசில் ஆட் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் முடிச்சுன்னா போதும். தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடும். 2 விசில் வந்து இப்போ ரெடியாக இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஹீட் போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. சூடாக சூப்பராக ரெடியாக இருக்கு. இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலக்கி விட்டுக்கலாம் சாதத்தை. பாருங்க எவ்வளோ நல்லா உதிரியாக குக் ஆயிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ இதை ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க அதோட ஃப்ளேவர் கலர் நல்லா இருக்கு. வைக்கவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.